ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் கடலை புண்ணாக்கு கரைசல் எதுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது சீத்தா மரம் எப்படி செழிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்மளுக்கு நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. வெயில் காலத்தில் தான் இந்த மரமெல்லாம் நம்மளுக்கு செழிப்பாக வரும். நம்ம என்ன தான் பெரிய பேக்கில் வச்சுருந்தாலும் தரையில் வைக்கிற மாதிரி இருக்காது. அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உரம் கொடுக்க வேண்டியது வரும். மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மண் வளமாகும், காயும் நல்லா பெருசு பெருசாக வரும். இந்த சின்ன மரத்தில் பாருங்கள் எத்தனை பிஞ்சு விட்டுருக்குன்னு. சீசனுக்கு சீசன் இது ஒரு 20 காய்கிட்ட நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்து இது செரி பழம். இதில் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இருந்தாலுமே இந்த வெயில் நேரத்தில் இது எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம உரம் கொடுக்கறது தான் முக்கியம். இப்போ தான் இந்த மரத்தில் பூ வைக்குது. நம்ம வாரம் வாரம் தொழு உரம் கொடுக்கலாம். 2 கைப்பிடி அளவு கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணலாம். மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியாவோ ஸ்ப்ரே பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு கரைசல் நம்ம கொடுக்கணும். இது ஆரஞ்சு பழம் செடி. இது ஒரு 3 அடி தான் இருக்குது. இப்போ தான் இது கொஞ்சம் கொஞ்சம் பூ விட்டு வருது. பனிக்காலம் போன பிறகு வெயில் காலத்தில் இது புது தளிர் விட்டுருக்கு. இந்த வெயில் நேரத்தில் நம்ம அடிக்கடி இதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குற மாதிரி வரும். அதுவும் நீர் உரமாக கொடுத்தா நல்லது. அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி எல்லாத்தையுமே இதுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம். பிஞ்சு உதிராமல் இருக்க நம்ம புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணலாம். மாதுளம்பழம் செடி, இதுலேயுமே ஒரு 2-3 காய் இருக்குது பாருங்கள். சின்ன செடி தான். எல்லாமே இந்த வெயில் நேரத்துக்கு நம்மளுக்கு செழிப்பாக இருக்குது. பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பேக்கில் வச்சா நம்மளுக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும். நிறைய மொட்டு விட்டுருக்கு. இந்த செடியுமே நம்ம வச்சு 2-3 வருஷம் ஆகுது. இதுவுமே நம்மளுக்கு நிறைய காய் கொடுத்துருச்சு. நம்ம மீன் அமிலம் கூட 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 ml கலந்து நம்ம வேர் வழியாக ஊற்றி விடலாம். இது டேபிள் ஆரஞ்சு. இதில் எவ்வளோ நிறைய காய் வச்சுருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய காய் வச்சுருக்கு. டேபிள் ஆரஞ்சு ரொம்ப புளிப்புத்தன்மை உள்ளது. ஜூஸ் போட்டு மட்டும்தான் நம்ம குடிக்க முடியும். வெறும் வாயில் இது சாப்பிட முடியலை. நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு எல்லாமே நான் மாதத்துக்கு ஒருக்கா கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருவேன். இதுவும் ஒரு பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தோட்டத்து மண் தான் 2 பங்கு. 1 பங்கு எரு, 1 பங்கு ஆற்று மணல் கலந்து வைப்பேன். இது மாதிரி பழமர செடிங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மண் கலவை தான் கொடுப்பேன் நான். அத்தி மரம், அத்தி செடின்னு தான் சொல்லணும். சின்ன செடி தான். நம்மளுக்கு ஒரு தடவையும் இது ஒரு 10-20 காய் கொடுக்கும். தடவை காய்ப்பு முடிஞ்சு நம்ம அறுவடை எடுத்த பிறகு கொஞ்ச நாள்லையே இது பிஞ்சு விட ஆரம்பிச்சிடும். திருப்பியும் ஒரு 10-20 காய் கொடுக்கும். இதுவும் ஒரு பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். பெரிய பேக்கில் வச்சுருந்தா நம்மளுக்கு நிறைய ஈல்டு கிடச்சிருக்கும். மல்பரி, இது இப்போ வச்ச செடி தான். வச்சு ஒரு 3-4 மாதம்தான் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் நிறைய காய் விட்டுருக்கு. இதில் இந்த மல்பரி செடி பற்றி நான் ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன்.
இதுக்கு என்னென்ன பராமரிப்பு செய்யணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது சின்ன செடி தான், எல்லா கிளையிலையுமே நிறைய காய் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி நான் உரம் கொடுப்பேன், ஒரே டைமில் நாம் உரம் கொடுப்பேன். நம்ம கொடுக்குற உரத்தில் கடலை புண்ணாக்கு கரைசல் ரொம்ப முக்கியமானது. மர செடிங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஓரளவாவது நம்ம பழம் எடுக்க முடியும். இதுவும் ஒரு பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி மண்கலவை தான். இது சீத்தாப்பழம் மரம், சப்போட்டா மரம். இதை இப்போ தான் நம்ம ரீபாட் பண்ணி வச்சோம், பெரிய பேக்கில் வச்சுருக்கோம். வச்ச பிறகு கொஞ்சம் வாடி இருக்குது, இருந்தாலும் செடி காயலை. இதில் இருக்கிற பிஞ்சுகள்லாம் அப்படியே தான் இருக்குது, பெருசாகிட்டு வருது. ஓரளவு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். இது ஒரு 10 அடிக்கு நம்மளுக்கு வளர்ந்து நிற்கிது. இந்த பழத்தோடைய டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் மாதத்துக்கு ஒரு முறை கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருவேன். இப்போ கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்கணும். ஒரு 2 லிட்டர் தண்ணி அதில் நம்ம வச்சுக்கணும். பக்கெட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 கிலோ நான் கடலை புண்ணாக்கு வாங்கியிருக்கேன். கடலை புண்ணாக்கு இப்படி தான் இருக்கும். இதை அந்த தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம். இந்த கரைசல் நம்ம கொடுக்குறதுனால மண்ணை வளமாக்கும், வேரும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்துக்கலாம். 2 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் வேப்ப முன்னாக்கு நம்ம கலந்துக்கலாம். வேப்ப முன்னாக்கு எதுக்குன்னா, பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்க. கடலை புண்ணாக்கு மட்டும் நம்ம வச்சுருந்தோன்னா புழு வந்துடும். அதனால் வேப்ப புண்ணாக்கை 2மா சேர்ந்து நம்ம கலந்து வைக்கணும். இப்போ நல்ல ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சாலிடாக இருக்கிறதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே நம்ம தண்ணி படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இதை ஒரு 4 நாளைக்கு நம்ம புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சுட்டு 1 லிட்ரு தண்ணிக்கு ஒரு 100 கிராம் மட்டும் நம்ம எடுத்து கலந்துக்கணும். கலந்து வடிகட்டி நம்ம கொடுக்கணும். ஒரு துணி எடுத்து நம்ம இது மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூட வேணாம், துணி வச்சு தான் மூடணும். எறும்பு கொசு எதுவுமே போகாத அளவு நம்ம டைட்டாக கட்டி வச்சுக்கணும். நாளைக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து 100 மில்லி எடுத்து லிட்ரு தண்ணியில் கலந்துட்டு நம்ம வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.